மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள் என்பதால் காலை முதலே வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. சென்னையில் என்ன நிலவரம் என்பது குறித்த விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், வடசென்னை, தென் சென்னை, மத்திய சென்னைன்னு சென்னையில் இருக்க 3 மக்களவை தொகுதிகளிலையும் இதுவரைக்கும் எத்தனை பேர் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க? கடைசி நாளான இன்றைக்கு நட்சத்திர வேட்பாளர்கள் யாரெல்லாம் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறாங்க? ஆனந்தி, 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 20ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. கடைசி நாளான இன்று மாலை 3 மணிக்கு வேட்புமனு தாக்கல் நிறைவடைய இருக்கிறது. கடைசி நாளான இன்று வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக அரசியல் கட்சியினுடைய வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். ஏற்கனவே 20ஆம் தேதி தொடங்கிய வேட்புமனு தாக்கல் சென்னையை பொறுத்தவரை வடசென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை என 3 மக்களவை தொகுதியை உள்ளடக்கி சென்னை மாவட்டம் இருக்கிறது. நேற்று மாலை நிலவரப்படி 77 பேர் தங்களுடைய வேட்புமனுக்களை சென்னை மாவட்டத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதில் அரசியல் கட்சியினுடைய வேட்பாளர்கள், பதிவு செய்யப்பட்ட வேட்பாளர்கள், சுயேட்சை வேட்பாளர்கள் என தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். வடசென்னையை பொறுத்தவரை 30 பேர், தென் சென்னையில் 28 பேர், மத்திய சென்னையில் 19 பேர் என தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். கடைசி நாளான இன்று மத்திய சென்னையில் திமுக வேட்பாளராக போட்டியிடக்கூடிய தயாநிதி மாறன் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக மத்திய சென்னையினுடைய தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலகம் இருக்கக்கூடிய ஷெனாய் நகர் அலுவலகத்திற்கு தயாநிதி மாறன் வந்திருக்கிறார். உடன் அமைச்சர் சேகர் பாபு, சட்டமன்ற உறுப்பினர் மோகன் உள்ளிட்டவர்கள் வந்திருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை நட்சத்திர வேட்பாளர்கள் உள்ளிட்ட பலரும் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். தென் சென்னையில் திமுக வேட்பாளர் தமிழிசை தங்கபாண்டியன், அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தனன், அதேபோன்று பாஜகவிலிருந்து தமிழிசை சவுந்தரராஜன். வடசென்னையை பொறுத்தவரை கலாநிதி வீராசாமி திமுகவில் இருந்தும், அதிமுகவிலிருந்து ராயபுரம் மனோ, பாஜகவிலிருந்து பால் கனகராஜ், அதே போன்று நாம் தமிழிலிருந்து அமுதினி. மத்திய சென்னையை பொறுத்தவரை அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதி வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். தற்போது தயாநிதி மாறன் இங்கு வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 77 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இன்று மாலை 3 மணிக்கு வேட்புமனு தாக்கல் முடிவடைய இருக்கக்கூடிய நிலையில் 3 மணிக்கு அதற்கு முன்னதாக தேர்தல் அலுவலகத்துக்கு வரக்கூடிய வேட்பாளர்களுக்கு டோக்கன் வழங்கி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்ய இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அதற்கான ஏற்பாடுகள் தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கிறது. கடைசி நாளான இன்று தேர்தல் ஆணையம் கடுமையான கட்டுப்பாடுகளையும், வரக்கூடிய வேட்பாளருடன் 5 பேர் மட்டுமே உள்ளே வருவதற்கான ஏற்பாடும், 100 மீட்டருக்கு வெளியே தங்களுடைய வாகனங்களை நிறுத்துவதும், வரக்கூடிய தொண்டர்கள் அங்கே தடுத்து நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். எனவே கடைசி நாளான இன்று சுயேட்சை வேட்பாளர்களும் தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடுகள் இருக்கும் என்றும், 3 மணிக்கு வரக்கூடிய அனைத்து வேட்பாளர்களுக்கும் டோக்கன் வழங்கி அவர்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் மத்திய சென்னையினுடைய வேட்பாளர் தயாநிதி மாறன் வந்திருக்கிறார். 3 மணிக்கு பிறகு நாளை வேட்புமனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய வேட்பாளர்களுடைய வேட்புமனுக்களை பரிசீலனை செய்து அவருடைய வேட்புமனுவை வாபஸ் பெறுவதும், இறுதி வேட்பாளர் பட்டியல் 30ஆம் தேதி வெளியிடுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்காங்க. மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.